நீங்க தனியா உங்களுடைய ட்ரீம்ஸ பர்ஸ்யூ பண்ணாம, இவங்க கூடயே இருந்துட்டு, இவங்களுடைய வொர்க்லயே இருக்கறனால, அவுட் ஷைன் பண்ணாம இவங்க கூடயே இருக்கிறீங்க அப்படின்ற மாரி ஒரு கமெண்ட். சோ இத எப்படி பார்க்குறீங்க? நெறைய ஹேட்ரட் இதுலயுமே இருக்கு. சோ ஹவ் டு யூ சீ தட்? கரியர் அமையறது வந்து நேச்சுரலா அமைஞ்சிராது இல்லையா? ஏதோ ஒரு மிராக்கிள் நடந்து தானே அமையும். ஸோ அந்த மிராக்கிள் தான் இந்த மிராக்கிளா நான் பார்க்குறேன். ஏன்னா நான் ஸ்ரீயை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோகிராஃபரா, ஒரு ஆஸ்பைரிங் ஃபோட்டோகிராஃபரா, வீடியோகிராஃபரா அந்த மாதிரி தான் இருந்தேன். ஸோ ஸ்ரீயை பார்த்ததுக்கப்புறம் அதை எனக்கு டெவலப் பண்ணுறதுக்கு சான்சஸ் கிடைச்சது. ஸோ அப்படி நான் என்னோட கரியர் தான் நான் அப்போ டெவலப் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஸ்ரீ ஸ்ட்ரகிள் பண்ணுறதை பார்த்தேன். நார்மலாக அவளோட இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது எப்படி இந்த அளவுக்கு இருக்குது, நிறைய அவன் மிஸ் பண்ணுறதை பார்த்தேன். ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்ச நாலேஜை கொஞ்சம் கொஞ்சமாக இன்புட் பண்ண ஆரம்பித்தேன். சரி, ரிப்ளை பண்ணுறது, ப்ரௌச்சர்ஸ் க்ரியேட் பண்ணுறது, கொட்டேஷன்ஸ் கொடுக்குறது, அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி அது 2 பேருமே சேர்ந்து பண்ணுற ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால மேபி ஸ்ரீ அதுக்கு முன்னாடியே ஃபேமஸாக இருக்கிற அதில் இருக்கிறனால அது அந்த மாதிரி வெளியில் பார்க்கும்போது தெரியுது. ஸோ அதை வெளியில் அவங்க மற்றவங்க பேசும்போது அது எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல.